ஃபஸ்ட்டு அடிச்சதுன்னு பார்த்தா எங்கள் அப்பாவை தான் அடித்தேன். அப்பாவை அடிச்சிங்களா? அப்பாவை தான் அடித்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவரு திருப்பி என்ன அடிச்சிட்டாரு. அப்புறம் அவரு திருப்பி அவரை நான் அடித்தேன். எதுக்கு அப்பா அடிச்சிங்க? அவர் ஸ்கூலுக்கு போகன்றாரு. நம்மளுக்கு அது தோணலன்றதுனால தான், நம்ம நேம் இருக்கிறனால தான் நம்ம ஸ்கூலுக்கு போகாத வேலைக்கு போகிறோம். நம்ம விருப்பப்பட்டு விட்டோம்ல. நான் 6வது 7வது படித்தா கூட பரவாயில்ல, அடிச்சு அனுப்பலாம். நான் +1 போயிட்டேன். சரி. நம்மளை திருப்பி நம்ம பெரிய பையன் ஆகிட்டோம். நம்மளை தொலை பண்ணக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்மளை விட்டுடணும். இல்லை +2 முடிச்சுட்டு ஒரு காலேஜ் தானே சேர்க்க நினச்சிருப்பாருங்களே. அது நம்மளுக்கு தோணலையே. நம்மளுக்கு தோணுனா தானே. அவங்க விருப்ப படிப்போ அவங்களே படிக்கல, அதனால உங்களே படிக்க வைக்கணும்னு பார்க்குறாரு. நான் படிக்கலன்றேன். நான் தான் நம்ம விருப்பப்பட்டு தான் இருக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு தான் இருக்க முடியும். அப்பாவுக்கு உங்களுக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 25 வயசு. 25 வயசு மனுஷன் அப்பா அவரை போய் கை நீட்டி அடிச்சிருக்கீங்களே. அவரு நம்ம பசங்க இதெல்லாம் நம்மள அடிக்கக்கூடாதுல்ல. நம்ம கெத்து குறைஞ்சதில்ல. நம்ம நேம் இருக்கிறதுனால தான் பசங்க கூட சுத்துறோம். நாளைக்கு அவன் நம்மள வச்சது ஜபகுமார். அவனா இவனா தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது உங்களால் அடிக்க முடியும் அப்படின்னு எப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் 11 தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் அடிச்சது எங்க அப்பாவை தான். புரிஞ்சிருச்சு தம்பி. அப்படியே நிறுத்தி. இங்க இருந்து நான் கிளைமேக்ஸ்க்கு போறேன். இப்ப சீரியஸ் ஆக்க போறேன். கேமரால ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த மாதிரி அபியூஸில் இருந்து வெளியே வந்தவர்கள் சொல்லக்கூடிய, நான் என்னுடைய அப்பாவை அடித்து விட்டேன், கொலை வரைக்கும் அமெரிக்காவில எல்லாம் போயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு அபியூஸில் இருந்து வெளியே வந்திருப்பான்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அவங்க அப்பா தண்ணியை போட்டு இவனை வேலைக்கு போக சொல்லி அடிச்சிருக்காரு. அதனாலதான் அடிச்சேன். இல்ல வேற என்னடா பண்ணாரு? ஸ்கூலுக்கு போக சொன்னாரு. மனுஷனா நீ எல்லாம் ஸ்கூலுக்கு போக சொல்லிருக்கியா? மண்டே பாரியா. நமக்கு நேம்ஸ் இருக்கு. என்ன பசங்க வளர்ந்தாங்க பசங்கன்னா அப்படியே விட்டுறணும். அப்படியே போக விட்டுருனா. 11 மணி தாண்டுனா போதும். 11:01 சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்ற மாதிரி மண்டையை வைத்துக் கொண்டு தொடர்ந்து இன்னும் பெரிய இடங்களுக்கு போகணும்னு அவனா இவனா மூலமா கேட்டுக்கொள்கிறோம். என்ன புருவத்துல என்ன ஏதோ இருக்கு? என்ன இவனெல்லாம் ஒன்னும் ஷோவுக்கு கூப்பிடாதீங்க, பேச வைக்காதீங்க, அதை எடிட்ல தூக்கிடுங்க. கட்டை நீங்க வேலை போனாலும்